கோயில் பாட்டு வந்ததின்ன மிக திறமையான ஒரு குரல் வளத்தையுடைய ஒரு சின்ன பொண்ணு. கிளிநொச்சி மண்ணினுடைய உதயநகர் கிழக்கு பகுதி. அப்பாண்ட பேர் நிர்மலேஸ்வரன். சலூன் வச்சிருக்க செவ்வியர் கடை சந்தையில. சூப்பர். கிளிநொச்சியில உதயநகர் கிழக்குல இருந்து வாரன். என் ஸ்கூலோட பேர் கிளிகணாபுரம் மகா வித்தியாலயம். ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இந்த போட்டி நிகழ்வில் வந்து முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் 2024ஆம் ஆண்டு. இப்போ என்னுடைய கண்களில் சிக்கியிருக்கிறார். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அவரோட நாதமான ஒரு குரல் வளம், அப்படி ஒரு நாதமாக இருக்கும். அந்த ரகசியங்களை வந்து நான் ரேடியோவில் போகிற பாட்டை கேட்டு படிக்கிறேன். நான் அம்மா நான் 3 நாள் தரக்கா பாட்டு விட படிப்பேன். நான் அப்படியே கேட்டுட்டு பாடுவீங்க. சரி. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. 7 வயசுல இருந்து பாடுறீங்க என்றால் 3ஆம் ஆண்டுல இருந்து பாடுறீங்க. சரி. நீங்கள் வகுப்புல எத்தனையாம் பிள்ளை? படிப்பு பற்றி எங்களுக்கு தானே வேணும். எத்தனையாம் பிள்ளையா வாரினீங்க? 5ஆம் பிள்ளை 4ஆம் பிள்ளையா வாரீங்க. ஊக்கப்படுத்துகிற ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் பேர் சொல்லலாம். இந்த விஷயத்தில் ஊக்கம் தர ஆசிரியர்கள். ஜெயந்தி டீச்சர் என்ன பாடம் படிப்பிக்கிறவங்க? மியூசிக்கா? இல்லை, பிரைமரியில் முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. வளர்ந்து வார ஒரு பாடகியா என்ன சொல்ல வாரீங்க? எல்லாரும் தங்களோட திறமையை வெளிக்காட்டணும். அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை நெஞ்சில் சுமப்பேன். ஓ சென்று வானிலா தென்றலி. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தலைங்கதை பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு திறமையானால நிறுவனம் இன்றைக்கு கொண்டு வர போகுதுண்டு. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்றைக்கும் ஒரு திறமையானால தமிழ் எந்திரன் கண்களில் சிக்கி இருக்கிறாங்க. கொண்டு வந்திருக்கிறோம் இந்த உலகமெல்லாம் பரப்புறதுக்காக. மிக திறமையான ஒரு குரல் வளத்தையுடைய ஒரு சின்ன பொண்ணு. கிளிநொச்சி மண்ணினுடைய உதயநகர் கிழக்கு பகுதியிலிருந்து அக்ஷனா என்ற ஒரு பொண்ணை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே இவ ஏற்கனவே அந்த கிராமத்தில் இடம்பெற்ற மருதம் தேடும் மதுரக்குரல் என்ற அந்த போட்டி நிகழ்வில் வந்து முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் 2024ஆம் ஆண்டு. இப்போ என்னுடைய கண்களில் சிக்கியிருக்கிறார். இதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றம் பெறும். அவர் அந்த கிராமத்து மக்கள் அந்த சூழலில் நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் இவருடைய திறமை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று தமிழ் எந்திரன் நினைச்சதால் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதில் வணக்கம் கூறி வேற வெற்றுக்கொண்டு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசுவோம். அவரோட குரலில் நிறைய காணொலிகளை வந்து பார்க்கலாம். உலகத் தமிழ் வாழ் உறவுகள் அனைவரும் இந்த காணொலியை பகிர்ந்து எங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு தர வேணும். வணக்கம் அக்ஷனா. வணக்கம். உங்களை ஒரு அறிமுகம் பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது உங்களுடைய இடம், அப்பாட பேர், அம்மாட பேர், எங்கே படிக்கிறீங்க சொல்லுங்க. கிளிநொச்சியில் உதயநகர் கிழக்குல இருந்து வாரன். என் ஸ்கூலோட பேர் கிளிகணாபுரம் மகா வித்தியாலயம். அம்மாண்ட பேர் உசாந்தினி, அப்பாண்ட பேர் நிர்மலேஸ்வரன். கனகபுரம் எல்லாருக்கும் தெரியும். பிரபலமான ஒரு நவம்பர் மாதத்தில் கனகபுரத்தை வந்து உலகமெல்லாம் திரும்பி பார்க்க மற்ற இடமும் தெரியும். கனகபுரம் மண்ணில் இருந்து ஒரு மிக திறமையான ஒரு பொண்ணு. ஏற்கனவே உதயநகரில் வந்து இப்போ அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கி கூட வெறும் உதயநகர் பிரதேசத்தை தான் சேர்ந்தவர். ரேப் இசை சொல்லிசை கலைஞர். இந்த பொண்ணுல ஒரு அசாத்தியமான ஒரு குரல் வளம் இருக்குது. அவரோட நாதமான ஒரு குரல் வளம், அப்படி ஒரு நாதமாக இருக்கும். அந்த ரகசியங்களை வந்து நான் அவர்களுடைய பெற்றாரோட உரையாடினதுலேருந்து அவங்களும் வந்து மியூசிக் படிக்க முன்னமே ஹியரிங் கேள்வி ஞானத்தில் நல்ல ஒரு ஆற்றல் வந்து அந்த குழந்தைக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி.
கேட்போம் என்ன மாதிரியான பின்புலம், வீட்டில் எப்படியான ஆதரவு, எப்படி இந்த இசைத்துறைக்கு வந்தவங்கன்னு கேட்போம். வீட்டில் எப்படி சப்போர்ட், எப்படி இந்த மியூசிக் ஃபீல்டுக்கு வந்த நீங்கள்? நான் ரேடியோவில் போகிற பாட்டை கேட்டு படிக்கிறேன். நான் ம் அம்மா நான் 3 நாள் தரக்கா பாட்டை விட படிப்பேன். நான் அப்படியே கேட்டுட்டு பாடுவீங்க. சரி, ஒரு குழந்தைக்கு அவ்வளவு கேள்வி ஞானம் இருக்குண்டா இதில் ஒரு சின்ன சயின்ஸ் மட்டும்தான் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. உங்களோட வீட்டில் அடிக்கடி பாட்டு போடுறவையோ சின்னலேருந்தே? அதுதான் ரீசன். ஒரு மருத்துவ ரீதியாக சொல்லுவார்கள், கர்ப்ப காலத்திலேயே 3 மாதம் முடிஞ்சோடனே அந்த குழந்தை நல்ல ஒலிகளை கேட்க தொடங்கும். இப்போ இந்த கர்ப்பத்தில் அந்த தாயார் அந்த பாடல்களை சில கேட்டிருக்கலாம், அல்லது 3 வயசு மட்டும் ஒரு பிள்ளையின் வளர்ச்சி முதல் 3 மாதத்துக்குள்ளே முக்கியம், அதே மாதிரி முதல் 3 வருடங்கள் முக்கியம், முதல் 1000 நாட்கள் அதுக்குள்ளே அந்த ஆற்றல் கிடைக்க பெற்றிருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க வீட்டில் பாட்டை கேட்டோன்னே அப்படி அதே சுருதியில் பாடுறீங்களேண்டு. அதை பாராட்டுக்கள் இருந்தால் தான் இந்த விஷயத்தில் சக்ஸஸாக வரலாம். உங்களோட குரலை யார் நல்லா பாராட்டுறது? அம்மா அப்பாவும் பாராட்டுறது. பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? விடிய நேரத்தோடு வந்த மதியம் இன்றைக்கு இரவாகிட்டது. இப்போ இந்த டைம் இல்லையா, இரவு 8 மணி தான்ன்றது, 8 மணி ஆகுது. அதுக்குள்ளே மட்டும் இருந்து ஒவ்வொரு கரெக்ஷனையும் அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுத்து பாடல்கள் தேர்வு கூட அவர்கள் இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஆதரவு இருக்குது. நான் ஏன் இதை சொல்லுறேன் என்றால், இசை என்று வெளிக்கிட்டால் அதை ஆதரிக்கிற பெற்றார்கள் கொஞ்சம் பேர் தான். நான் எல்லா காணொலிகளையும் சொல்கிற மாதிரி அதுக்கு ஆதரவு கிடைக்காத ஒரு இடத்துலேருந்து வந்த நான் நிறைய பேருக்கு அந்த சான்ஸுகளை கொடுத்து கொண்டு வரேன். அதாவது நிறுவனிட்ட போனால் அந்த ஒலியின் துல்லியம் ஒன்று இருக்கும். நிறுவன் வெளியில் நிறைய பேருக்கு தெரிய பண்ணுவார் எங்களுடைய பிள்ளைகளை என்று சொல்லி அணுகிறவர்கள் நிறைய பேர். என்றாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துல்லியத்தின் ஒரு ஏறு வரிசையை தான் நான் பார்ப்பேன். இருக்கிறதுக்குள்ள மேக்சிமத்தை தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டே வருவேன். அந்த வகையில் என்னுடைய கண்களில் இந்த சிறுமி சிக்கியிருந்தார். அவருக்கு அண்மையில் வீட்டில் கூட ஒரு நல்ல காரியம் நடைபெற்றது. அப்போ அதால் பிட் போட்டு இப்போ இந்த வரைக்கும் வந்தாச்சு. உங்களுடைய பாடசாலையில் இதுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது? யார் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவை என்று சொல்லுங்க. பாடசாலை மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தீங்களா? பாடசாலை என்னென்ன போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தீங்க? செயற்பட்டு மகிழ்வோம். செயற்பட்டு மகிழ்வோம்ன்றது இந்த வகுப்போடு சேர்ந்து ஒரு பாடத்துக்கு பாடுறது மகிழ்ச்சியாக இருக்கிறதா தானே? அந்த அல்லது நீளம் வயதல் குறுக்கு நான் கேட்டது இசை சம்மந்தமான என்ன போட்டிகளுக்கு போகிறீங்க? வாணி விழா அப்படி அதுகளுக்கெல்லாம் செய்கிற நீங்களா நிகழ்ச்சி? சரஸ்வதி பூசை பாட்டு எல்லாம் பாடுற நீங்கள். சரி, இப்போ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6. எத்தனையாம் ஆண்டுலேருந்து பாட வலிக்கிட்ட நீங்கள்? 7 வயசுலேருந்து பாடுறேன். 7 வயசுலேருந்து பாடுறீங்க. 7 வயசுலேருந்து பாடுறீங்க என்றால் 3ஆம் ஆண்டுலேருந்து பாடுறீங்க. சரி, உங்களுடைய கிராமத்தில் மருதம் தேடும் மதுரக்குரல் அதில் போன வருஷம் 2024-25 ஃபஸ்ட்டாக வந்த நீங்கள் 24 போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள். அதேமாதிரி அண்மையில் சாந்தனண்ணாண்ட நினைவாக இடம்பெற்ற பாடல் போட்டியிலும் நீங்கள் எத்தனையாவதாக வந்த நீங்கள்? 5ஆவதாக வந்த நீங்கள். ஒரு திறமையான குரல் வளம் தான். ஆனால் அந்த குரலில் என்ன சாங்ஸ் எடுக்கிறது அப்படியும் இருக்குது தானே. இப்போ விட்ட எல்லா பாட்டுமே நல்லா பாடுறா. ஈவன் மண்ணில் இந்த காதலன்றி பாட்டு கூட பாடுறா. அப்போ நான் சொன்னேன், உங்களோட வாய்ஸுக்கு இந்த பாட்டுகள் உங்களை எங்கேயே கொண்டு போகும்ண்டு ஒரு இசைத்துறை சார்ந்தவரை கொண்டு வச்சு ஒரு குழந்தையை வச்சு தொடர்ந்து கதைச்சு கொண்டு இருக்காமல் ஒரு அருமையான ஒரு பாடல் நாதம் என் ஜீவனே. அந்த பாடலை அவரோட குரலில் கேட்டுட்டு இதுக்கு பிறகு நீங்கள் அவருடைய குரலுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கொடுப்பீங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பாடுவோம். அற்புதமான குரல் வளத்தோட நாதம் என் ஜீவனே. இதோ நாதம் என் ஜீவனே பாடும் நேரம் பாறை பாரோருதேயோ பூவும் மாளானதே. அக்ஷனாவின் குரல் வளத்தில் நாதம் என் ஜீவனே அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் பகிர வேண்டும். காரணம், எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டியில் உள்ள குறைபாடு என்று சொல்ல மாட்டேன், நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மனதார பாராட்டுறது நல்லா இருக்குது, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், சூப்பர் சிங்கர் போகலாம், அல்லது சி தமிழுக்கு போகலாம், சரிகமப்பாவுக்கு போகலாம், இப்படியான வார்த்தைகள் அவருடைய பெற்றார் எல்லாரையும் பாராட்டி எழுதணும். ஏனென்றால் நதிகள் ஜதிகள் பாடுமே விலகி போனால் எனது சலங்கள்
பாருங்கள் அந்த அம்மா அப்பாவும் நான் நினைக்கிறேன் அவைக்கு இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த ரெக்கார்டிங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஒரு சாங் வந்து சில 6-7 தடவை எடுத்திருப்போம் இல்லையா? காரணம் ஒரு சின்ன பிசகண்டாலும் உடனே எனக்கு சரி வராது, திருப்பெடுக்க பண்ணிடுவோம். கட்டாயம் இந்த இடத்துல உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அப்பாவினுடைய பெயர், அம்மாவினுடைய பெயர், அப்பா என்ன செய்கிறார், அம்மா என்ன செய்கிறார், சொல்லுங்கள். அப்பாண்ட பேர் நிர்மலேஸ்வரன், சலூன் வச்சிருக்க செவியர் கடை சந்தையில். சூப்பர். அம்மாண்ட பேர் உசாந்தினி, வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்காங்க. இது அதான் கஷ்டமான பணி. அதாவது உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்து வந்து உங்களை எல்லாம் பார்த்து. நீங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். யார் யார்? அப்பா, அப்பா, அம்மா, நான், அக்கா. அக்கா. சரி. குயில் பாட்டு வந்ததின்ன இளமானே, அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ, அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. இந்த முயற்சியில் நீங்கள் வரைக்க நல்லா பாடுறீங்களன்னு தெரிஞ்சு உங்களை ஒரு போட்டிக்கு யாராவது ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த போட்டிக்கு போங்கன்னு சொல்லி, அதான் ஒரு உஷார் மாரி. இப்போ நீங்கள் வரைக்க ஒரு வெக்கப்பட்ட ஒரு தன்மையில் வந்திருப்பீங்க. இப்போ உங்களை ஒரு வித்தியாசமான கதைக்க வைக்கிற ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலே மாற்றி உங்களை இந்த கட்டத்துக்கு அடுத்ததாக போன்னு தள்ளி விட்டு உங்களை பேராட்டினா முதலாவது ஆள் யார்? வீட்டு அம்மா அப்பாவை விட வேறு ஆக்கள் யார்? யாராவது ஞாபகம் பெறும்? ஜோதிச்சு பாருங்க. நீங்கள் போங்கோ, இந்த போட்டிக்கு போனால் நீங்கள் வருவீங்கள் என்று சொல்லி அப்படி யாராவது ஊக்கப்படுத்தி இருவீங்க, மனசார வாழ்த்தி? ஞாபகம் இல்லை. சரி, அது ஒனஸ்டான பதில். அவ சின்ன பிள்ளைன்றதால ஞாபகம் பெறையில. அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை நெஞ்சில் சுமப்பேன். ஓ புத்தம்புது செண்டாக்கி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓ அக்ஷனாவுடைய குரலில் என்ன ஒரு பாடல் ஒன்றை கேட்டுட்டு வருவோம். கிளிநொச்சி மண்ணுண்ட உதயநகர் பகுதியிலிருந்து இன்றைக்கு கூட்டிக்காண்டு வந்திருக்கிறோம். அக்ஷனாவை எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறா. அவரோட குரல் இன்னொரு பாட்டை இதோ உங்களுக்காக. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. எங்களுடைய பிள்ளைகள் இப்பவும் நிறைய திறமையான ஆக்கள் இருக்கணும், இளமரகாயாக இருக்கணும். ஆனால் அவர்களுக்குரிய வாய்ப்பும் அவர்களுக்குரிய அந்த தொழில்நுட்ப ரீதியான சப்போர்ட்டும். இப்போ இதுவே ஒரு இந்த மைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு சாதாரணமாக இருக்கும். ஒரு ஸ்டூடியோ மைக்கில் எடுத்து அதை ஈக்யூ பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ரிவர்புவல் டிலேயில் வச்சு ஒரு அழகாக காட்டேக்கு எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு உற்சாகம் பெறும். நிறைய பேர் என்ன கேட்குறது, எங்களோட பிள்ளைகளையும் கூப்பிட்டு எடுங்கொண்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஒரு கிளிநொச்சிக்கு இருக்கிற ஒரு முத்து மாதிரி ஒரு பிள்ளை, நல்ல திறமைசாலி. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லை. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. நிறைய பேர் சொல்கிறதாம் படிப்பை கவனியம்மா, படிப்பை கவனி, பாட்டு பாடாதேன்னு. என்னுடைய ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சஜஷன், நாங்கள் இப்போவும் நடுக படித்தா தான் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு, அதாவது படிப்பு துறையில் மட்டும் சாதிச்சா தான் நல்லா இருக்கலாம்ன்ற ஒரு மைண்டில் இருக்கணும். படித்தா தான் நல்லா இருக்கலாம், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் கலைத்துறைக்கும் ஒரு ஆதரவு நிறைய பேர் கொடுக்க வேணும். அது எதிர்காலத்தில் நடக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் இப்படியான பிள்ளைகள் தான். நீங்கள் வகுப்பில் எத்தனையாம் பிள்ளை? படிப்பை பற்றி எங்களுக்கு தானே வேணும். எத்தனையாம் பிள்ளையா வார நீங்கள்? 5ஆம் பிள்ளை, 4ஆம் பிள்ளை. 4ஆம் பிள்ளையா வார நீங்கள்? என்னவா வேற ஆசை எதிர்காலத்தில்? என்னவா வேற ஆசை? டீச்சர். டீச்சராக வேற ஆசை. எத்தனையாம் நம்பர்? 4? அம்மா சொன்னேன் 4ஆம் நம்பர். என்ன? ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சின்னல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பெறுவீங்கள். அதான் உண்மையும். நீங்கள் சுற்றி சொல்லாண்டு எங்கேயோ ஒரு இடத்த யாருக்கோ ஏதோ ஒன்று படிப்பிப்பீங்கள். அது பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கணுமெண்டு இல்லை, எங்கேயோ ஒரு இடத்த நீங்கள் படிப்பிப்பீங்கள், அந்த துறையில் இருப்பீங்கள். அதுக்கு வாழ்த்துக்கள். கலைத்துறை சார்ந்தமாக நீங்கள் என்ன சாதிக்க ஆசைப்படுறீங்கள்? இப்போ நிறைய பேர் போய் பாடினம், நிறைய பேர் உங்களோட ஊர்லேயே நிறைய பேர் கிட்டடியில் அபியக்காவை எடுத்து போட்டு நான். அதே மாதிரி நிறைய பேர் கிளிநொச்சியில் இருக்குது சிங்கர்ஸ், கிருஷிகா பாடுறது, அதே மாதிரி சங்கீதன், அப்படி நிறைய பேர் இருக்குது கிளிநொச்சியில். எனக்கு தெரிய விமலன் பெரிய ஸ்டூடியோ வச்சுக்கார், அப்படி நிறைய பேர் உதாரணம் சொல்கிற ஆக்களை சொல்கிற ரெஜிஸ்டர்னா அப்படி கணக்க பேர் இருக்கணும். கிளிநொச்சி ஒரு கலைகளுக்கு ஒரு ஊறிப்பட்ட லிஸ்ட் எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன். உங்களுக்கு கலை சார்ந்து என்ன சாதிக்க ஆசையம்மா?
இசையமைக்கிறதுக்கு இசையமைக்க விருப்பம் வெரி குட். அவருக்கு வந்து இசையமைக்கிறதுக்கு கூட விருப்பம் இருக்கா? உங்களுக்கு இசையமைக்கிறேன்டா என்னென்ன டிவைஸ் தேவை? கீபோர்ட் எல்லாம் வாசிப்பீங்களா? அங்கே ஒரு நல்ல மியூசிக் டீச்சர் இருக்கிறாங்க தானே, அனுராமண்டு ஃப்ளூட் வாய்ச்சார். கிளிநொச்சி மண்ணிலேருந்து போயிட்டு விஜய் டிவி கூப்பிட்டு ஃப்ளூட் வாய்ச்ச தெரியுமோ? அவர் படிக்கிற சங்கீத டீச்சர் வந்து நல்ல ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட தேவைன்னா போய் படிக்குங்கோ. தெரியுமா? அது கனகபுரம் ரோட்டுக்கு அங்கே எதிர்பக்க ரோட்டில் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் படிக்குங்க. கட்டாயம் முறைப்படி படிக்க இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். நீங்கள் இப்போ கேட்டு தானே இப்படி துல்லியமாக பாடுறீங்க. ஓகே, கட்டாயம் ஒரு முறையான பயிற்சி தேவை. இப்போ எங்களுடைய ஈழதேசத்திலிருந்து ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசலாம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, விண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. ரைட். இப்போ எல்லாருக்குமே ஷொக்காக இருக்கும். இப்படி ஒரு திறமையான ஆக்களை கொண்டு வந்து அவர்களுக்குரிய அந்த களங்கள், அந்த பாடல்கள் நல்ல திறமையாக பாடின மங்கட பிள்ளைகள் இப்போ இப்படியா இருக்குது என்று சொல்லி. உண்மையாக நான் தான் சொல்கிறது. ஒரு போதைப்பொருள் பயன்பாடோ அல்லது ஒரு குறுக்கால போகிறதோ ஒரு சமூகத்தில் ஒரு 10% புரள்வானாக்கள் இருப்பினும் தான், இல்லையென்று இல்லை. அது முந்தியும் அதே பெர்சன்டேஜ் இருந்திருக்கும் தான். ஆனால் அந்த காலத்தில் வந்து இப்படியான ஊடகங்கள் இல்லை தானே. அதால் வந்து மக்கள் வந்து அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. இப்போ சமூக ஊடகங்கள் என்ற விஷயம் இருக்கிறதால இந்த நெகட்டிவிட்டி வந்து கூட பரவுறதால நல்ல மனிதர்கள் மதிக்கப்படுறதில்லை. நீங்கள் சமூகத்துக்கு சமூகம் சார்ந்து என்ன செய்ய ஆசைப்படுறீங்க? சமூகம்ன்றா என்ன விளங்கிக் கொள்றீங்க? நாங்கள் எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், எங்களோட ஊர், எங்களோட மாவட்டம், எங்களோட இனம், அப்படி யோசிக்கிறதானே. நல்லா இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா இல்லை கெட்டு போச்சுன்னு யோசிக்கிறீங்களா? நல்லா இருக்குதான். அவரோட பார்வையில் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறோம். அது ஒருத்தட்ட பார்வை. அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் நல்லா படித்து வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்து சமூகத்துக்கு பேரமாக இல்லாமல் நல்ல வழியில் வாழ்ந்தாலே அது சமூகத்துக்கு செய்கிற உதவி தான். இப்போ இந்த களவெடுக்கிறாக்கள், மேடை பண்ணுறாக்கள் அவையெல்லாம் என்ன சமூகத்துக்கு என்ன செய்யணும்? தீமை செய்யணும். அவை தங்களுக்கும் தீமை செய்யணும், சமூகத்துக்கும் செய்யணும். ஓகே, ஒரு கலைஞருக்கு அது வேணும் கட்டாயம். அதான் நான் கேட்டேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும். அதை பேச வரையில் मेरी सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, बिटिया ये सिंदरानी कब आएगी तू, चलिया तो चलिया. உங்களுடைய பாடசாலையின் பேர் என்னம்மா சொன்னீங்க ஸ்டார்ட்லேயே? கனகபுரம் மகாவித்தியாலயம். கனகபுரம் மகாவித்தியாலயம். கனகபுரம் மகாவித்தியாலயத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்க உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் பேர் சொல்லலாம். இந்த விஷயத்தில் ஊக்கம் தர ஆசிரியர்கள். ஜெயந்தி டீச்சர். ஜெயந்தி டீச்சர் என்ன பாடம் படிப்பிக்கிறவங்க? மியூசிக்கா? இல்லை, பிரைமரியில் படிப்பிச்சவங்க. ஆனால் நல்லா மோட்டிவேட் பண்ணுவா உங்களை? நல்லா மோட்டிவேட் பண்ணுவா. சரி, இந்த இடத்த ஒரு கேள்வியாக கேட்கணும்னு நினைச்சேன். நான் இந்த எல்லாருமே புலமை பரிசில் சித்தி அடைகிறது தான் பெருசாக நினைக்கிறவே. நான் ஏற்கனவே அம்மாவோட கதை கேட்க சொன்னாங்க, வெறும் 9 மார்க்ஸ் காணாதுன்னு சொல்லி. அந்த நேரம் ஏதாவது டவுனாக நினைச்சினீங்களா, குறைவாக நினைச்சினீங்களா உங்களை, இல்லை உயர்வாக நினைச்சினீங்களா? உயர்வாக தான். கட்டிக்காரிதான். அதாவது ஆனால் எங்களோட சமூகம் எல்லாம் எங்களை மட்டம் தட்டும் இல்லையா? அதை நெச்சு துவண்டு போகணுமா இல்லை அதை நெச்சு எதிர்நீச்சல் போடணுமா? எதிர்நீச்சல். ரைட். அதுக்கு சான்று வந்து இந்த காணொளி தான். ஒரு படிப்பு மட்டும் தான் ஒரு ஆளை வந்து தீர்மானிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய இணைப்பாடு விதான செயற்பாடுகள் திறமைகளும் வந்து படிப்பு முக்கியம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் அதை வச்சு ஒரு ஆளை பிளேம் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ளலாது. இன்றைக்கு அக்ஷனாவினுடைய திறமையான குரலில் இன்னும் ஒரு பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசலாம். இதோ பாடல். பூவே பூச்சோடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சோடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. ஏராளமான நிறைய பாடல்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈழதேசத்தில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் கிளிநொச்சி மண்ணுக்கென்று ஒரு கனதியான பங்களிப்பு இருக்குது. காரணம், நிறைய கலைஞர்களை உருவாக்கிய ஒரு மண். இப்போவும் கலைகள் என்றால் அவ்வளவு ஒரு சிறப்பாக பேணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மண். கிளிநொச்சி மண்ணில் இருந்த மாத்திரம் நிறைய பேரை நான் நினைக்கிறேன் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் உலகத்துக்கு. இந்த பிள்ளையும் ஏற்கனவே ஊரளவில் அறியப்பட்டவராக இருந்தாலும் இந்த காணொலியோடு அவர்களுக்கு ஒரு திறமையை நீங்கள் கொடுக்க வேணும். உங்களுக்கு ஸ்டூடியோவில் பாட விருப்பமா? பக்தி பாட்டுகள் எல்லாம் பாடுவீங்க. சரி, அவ்வே சொல்லிட்டா
இவரோட வாய்ஸில் ஒரு பாடல் ஒன்றை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லுங்கள். ஈழ தேசத்தில் இருக்கிற இசையமைப்பாளர்கள் ஏதாவது ஒரு இசை கானங்களுக்கு அவங்களுடைய குரலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அக்ஷனாவினுடைய குரல் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் அந்த பாடலை கேட்டுவிட்டு தொடர்ந்தும் பேசலாம். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இந்த இடத்துல உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் ஆக்கள் அப்பாவினுடைய தொலைபேசி எண் கேட்பார்கள் இல்லையா? தொலைபேசி எண் கேட்பார்கள் உங்களோட வாழ்த்துறதுக்கு, அல்லது உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு செய்கிறதுக்கு, அல்லது உங்களை ஒரு இசை நிகழ்வுக்கு கூப்பிட்றேன்னா உங்களோட அப்பாண்ட ஃபோன் நம்பர் கேட்பீங்க. பாடமா அப்பாண்ட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 077 68 30 845. திருப்ப சொல்லுங்க. 077 68 30 845. 68 30 845. 072 தொடங்கும். இலங்கைக்குரிய கோட் நம்பர். வெளிநாடுகள்லேருந்து பேசுகிற உறவுகள் 0க்கு பதிலாக சக 94 போட்டுட்டு அடித்தா சரி. நான் இவர்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து விடுறேன். இந்த குழந்தையினுடைய அப்பா தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு இசை கானம் இல்லை உங்களோட ஊருக்கு ஒரு பக்தி பாடு செய்ய போகிற எழுவோட குரலில் பாட வேணுமென்றால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல குரல், அதெல்லாம் சொல்கிறேன். திருப்ப இன்னும் ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு மேற்கொண்டு பேசலாம். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே, என் சிலம்பொலியும் புலம்புவதற்கே. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே. விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வேளை, குளிர்வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை, பகலிரவு பறக்கன வேறு விழியில் வரும் பொழுது அழகு மலராட. இலங்கை மண்ணிலிருந்து கிளிநொச்சி உதயநகர் அக்ஷனா அவர்களுடைய குரலில் நிறைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய மழலை பேச்சு இனிமையான ஒரு குரல் வளத்தில் நிறைய விடயங்களை பேசி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை. உங்களுடைய பிள்ளைகளும் இப்படி வளர வேணும், இப்படி வளர்க்க வேண்டும். நீங்கள் நல்ல ஒரு கலை ஆளுமையாக வர வேணும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம். அதுக்காண்டி தான் நான் இப்படியான காணொளிகளை நிறைய பேருக்கு போடுறது. இதை பார்க்குற நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, நீங்கள் நிறைய குழுக்களில் இருப்பீங்க, நிறைய வாட்ஸ்அப் குரூப், பைபர் குரூப், அதே மாதிரி சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் இருப்பீங்க, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ. இந்த காணொலியினுடைய லிங்கை எல்லா இடமும் ஷேர் பண்ணுறதுனூடாக அவவும் வந்து அவனுடைய திறமை வந்து உலகமெல்லாம் பெறவும். அதை நீங்கள் செய்வீங்கள்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் செய்யுங்க. மறக்காமல் இந்த காணொலிக்கு லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் போடுறதை மறந்துடாதீங்க. ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுதே, ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுதே. இறுதியா இந்த நிறைய பேர் திறமையோட இருப்பினும் தங்கச்சி, நிறைய பேருக்கு நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் பேசாமல் இருந்துருவினம். அவைக்கெல்லாம் என்ன சொல்ல வாரீங்கள்? ஒரு வளர்ந்து வார ஒரு பாடகியா என்ன சொல்ல வாரீங்கள்? எல்லாரும் தங்களோட திறமையை வெளிக்காட்டணும். எப்படி வெளிக்காட்டலாம்? இப்படி ஒரு போட்டி நடந்தால் அதில் போய் பாடி பார்க்கலாம். வீட்டிலேயே ஃபோன் இருந்தால் அதில் பாடி போஸ்ட் பண்ணலாம். வீட்டில் மைக் செட் இல்லாமல் அப்பா வேண்டி தந்திருக்காரோ? எப்படி பாடி பழகுற நீங்கள்? அம்மா கரோக்கியில் தான் போட்டு விடுவா. பாக்ஸ் செட்லேயோ பாக்ஸில் போட்டு விடுற பாடுறது, அப்புறம் அதை கேட்டு நீங்கள் பாடுறது. ஓகே. இப்போ 6ஆம் ஆண்டுக்கு தொகுதி பாடத்தில் சங்கீதம் இருக்கோ? இப்போ அதை படிக்கிறீங்கள், சங்கீதம் தான் படிக்கிறீங்களா? ஓகே. ஏதாவது ராகம் தெரியுமோ? சங்கீதத்தில் முதலாக என்ன மாயா மௌலோகாவளியோ அதை படிக்கிறது 6ஆம் ஆண்டில். நான் அதை பார்த்துட்டு தான் சங்கீதமே வேண்டாம்னு விட்டுட்டு ஓடினான். அதான் படிக்கிறது தெரியாது. ஓகே. ஏன் நான் அதை கேட்டுனான்டா, அவருக்கு ராகமே தெரியாது, ஆனால் கேள்வி ஞானத்திலே எப்படி பாடுறான்னு பாருங்க. அதான் நாங்கள் உள்ள விஷயம். சில பேர் யோசிப்போம், இந்தியாவில் சின்ன வயசுலேயே கொண்டே கிளாஸஸுக்கு விட்டுடுவீங்க. நம்ம எங்களோட குழந்தைகள் வந்து இயல்பாகவே கேட்டுட்டு பாடுற திறமை கணக்கு இருக்குது. அம்மா பிறந்தது எத்தனையாம் ஆண்டு? 2015 தான் பிறந்தது. 2015 யுத்த காலத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் தான். ஆனால் அந்த கியரிங் இருக்குது. ஸோ அவள் சொல்கிறா, திறமை இருந்தால் அதை வெளிக்காட்டணுமா, மறைச்சி வச்சிருக்க கூடாதான். இன்றைக்கு அக்ஷனாவினுடைய திறமைகளை தமிழெந்திரன் வாயிலாக உலகமெல்லாம் பெறப்பிறகாக நிறைய விடயங்களை இந்த காணொலியூடாக பகிர்ந்திருப்போம். அவள் குழந்தை என்றதால் நிறைய பேச இயலாது. அவள் உங்களுக்கு தெரியும், ஒரு மலையில் பேச்ச கொஞ்சமாக தான் பேசுவாள். இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும்
கிளிநொச்சி கல்வி நிலையம் சார்ந்தாக்கள், கிளிநொச்சி டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற கலாச்சார உத்தியோகத்தர்கள் அல்லது எந்த இடம் என்றாலும் இந்த காணொலியை பகிர்ந்து அந்த குழந்தைக்கும் ஒரு மோட்டிவேஷன். நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். நிறைய பேர் ஸ்டார்டில் ஒரு தொகை, இப்போ ரீசெண்டாக ஷாலினி, அதே மாதிரி அபிநயா, இப்போ அந்த வரிசையில் சீராளன், அதே மாதிரி இன்றைக்கு அக்ஷனாவையும் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளும் இப்படி பாடுவீனமான்னு சொன்னால் எனக்கு அந்த லிங்கை அனுப்புங்கோ. லிங்கை அனுப்பி நான் கொஞ்சம் பார்ப்பேன். ஏனென்றால் என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய டேஸ்ட் எல்லாம் வித்தியாசம், சாங் செலெக்ஷன் எல்லாம் வித்தியாசம். அது எனக்கும் பிடிச்சிருந்து அதால் ஒரு வைப்பை இந்த சூழலில் க்ரியேட் பண்ணலாம்னு தெரிஞ்சால் நான் நிச்சயமாக கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடாட்டியும் உங்களோட பிள்ளைகளை ஒரு காலமும் கூப்பிட மாட்டேன்னு அர்த்தமாகாது. அதுக்குரிய டைம் பிரேக்கை கூப்பிடுவேன். நான் அப்போ முன்னுரிமைப்படுத்துவேன் இல்லையா? ஒரு விஷயத்தில் நாங்கள் முன்னுரிமை தானே படுத்துவோம் ஒரு மீடியாவில் இருக்கேக்க. ஸோ அதை செய்வேன். தொடர்ந்தும் இந்த மாதிரியான ஆக்களை, இளமரகாயாக இருக்கிற ஆக்களை நான் கொண்டு வருவேன். நீங்கள் அவங்களுடைய பெற்றாருடைய தொலைபேசி இலக்கம் நான் சொல்லியிருப்பேன். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோடு ஏதாவது அன்பளிப்புகளையும் செய்து கொள்ளலாம். என்ன தொடர்பு கொள்ளக்கூடாது. நான் ஏற்கனவே எல்லா காணொலிகளையும் சொல்கிறது, நான் அப்படியான விஷயங்கள் செய்கிறதில்லை. ஆக்களை அடையாளம் காட்டி விடுவோம். ஒரு கட்டிக்கார குழந்தை உண்டு. அப்போ இந்த காணொலியை முடிச்சு கொண்டு இன்னொரு காணொலிக்குள்ள சந்திப்போம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை இன்றையிலிருந்து மாறணும். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். நீங்கள் நல்லா இருந்து சந்தோஷப்படுவேன். கூட ஒரு பெரிய ஆளாக வந்த பிறகு பாட கூப்பிட வருவீரோ? வருவீர். சரி, நிச்சயமாக ஏதாவது என்னுடைய இசையில் ஏதாவது பாடல் வந்தால் அந்த உங்களோட குரல் வந்து என்னுடைய மண்டைக்குள்ளே இருக்கும். ஸோ நான் அதை பயன்படுத்தி கொள்ளுவேன். எப்பயாவது கூப்பிடும்போது வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா மாறணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து இந்த எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி இந்த காணொலியை இவ்வளவு தயாரித்து வழங்குறதுக்கு கிட்டத்தட்ட அவரோட வயசு சின்னன். நான் நினைக்கிறேன் டியூஷனில் கூட இப்படி விதைச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இன்றைக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே என்ன இந்த காணொலியை தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுடைய பெற்றோருக்கும் அக்ஷனாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி தங்கச்சி. நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இப்போதைக்கு ஒரு பாடலை கேட்டுட்டு இந்த காணொலியில் இந்த விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாசலில் என்று